கிருபையின் ஊழியங்கள் வழங்கும் VBS. குட்டை பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நேத்து நம்ம VBS தலைப்பு இயேசு என் ஞானம் அப்படின்னு பார்த்தோம்ல. சூப்பரா பாட்டு, உண்மை சம்பவம், மேஜிக், பப்பட்டு எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கல்ல? ஆமா, இன்னைக்கு நம்ம தலைப்பு இயேசு ஏன் பரிசுத்தம். இயேசு ஏன் பரிசுத்தம். இயேசுப்பா பரிசுத்தம் உள்ளவங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா வாழணும். இன்னைக்கு பாடல் மூலமா, உண்மை சம்பவம் மூலமா, மேஜிக், பப்பட்டு மூலமா கத்துக்கொள்ள போறோம். ஓகேவா? ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா? ஓகே. ஹாய் குட்டீஸ், தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு என் பரிசுத்தம். ஆமாம், இயேசப்பா தான் உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த அன்பு தான் இந்த உலகத்திலே பெரிய அன்பு. சரியா? அந்த அன்பை பற்றி இப்போ நம்ம பாடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது,
சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. என்ன குட்டீஸ், எல்லோரும் நல்லா பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிங்களா? ஆமாம், நம்ம ஜோ கிறிஸ்டா, ட்ரியானா, நம்ம ஜாஸ்மின் எல்லாம் சூப்பர் ஆக்ஷன் பண்ணாங்கல்ல. ஆமாம், இப்போ இவங்களோட சேர்ந்து நம்ம டெடி பேர் 2 பேர் வரப்போகிறாங்க. சரியா? அவங்களோட சேர்ந்து நீங்களே என்ன செய்ய போகிறீங்க? சூப்பர் ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம். அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்த இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்த இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஹலோ குட்டி பிள்ளைங்களோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம விபிஎஸ் தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு ஏன் பரிசுத்தம். இயேசு சுவாமி நம்மளை பரிசுத்தப்படுத்துறவங்க. ஹலோ, இங்க யாரு புதுசா ஒரு பையன் இருக்கிறான்? தம்பி, உன் பேர் என்ன பேருப்பா? சாமா. பிபிஎஸ்க்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்கியா? குட்டி பிள்ளைங்களா, சாம் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறான். அவனுக்கு எல்லாரும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. கிளாப் 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 கிளாப். பரிசுத்தமுள்ள இயேசப்பா நம்மள இன்னைக்கு பரிசுத்தப்படுத்த போறாங்க. சோப்பு போட்டு குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் போகும். ஆனா இருதயத்துல இருக்கிற அழுக்க யாரு மாத்த முடியும் தெரியுமா? இயேசு சுவாமியுடைய ரத்தம் மட்டும்தான் பரிசுத்தமாக்க முடியும். அத பத்தி இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லி கொடுக்க போறேன். சாம், வசனத்தை படிக்கலாமா? நான் சொல்ல சொல்ல நீ குட்டி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க. ஓகேவா? எல்லாரும் சொல்லுங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31. எல்லாரும் இப்போ நான் பண்ற மாதிரி ஆக்ஷனோட பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா? சாம், ரெடியா இருக்கியா? இப்ப ஆக்ஷன் பண்ண போறோம். என்னைய மாதிரி நீங்க கவனமா கவனிச்சு பண்ண போறீங்க. அவரே
தேவனால் தேவனால் நமக்கு நமக்கு ஞானமும் ஞானமும் நீதியும் நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தமும் மீட்புமானார். மனார் 1 கொரிந்தியர் 1 1:31. 31. சாம் இதை விட சத்தமா சொல்லணும். வசனத்தை படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். எல்லாரும் எழும்பலாமா? ஸ்டாண்ட் அப், குயிக்கா எழும்புங்க. இப்போ சாம் சூப்பரா பண்ண போறான் பாருங்க. எல்லாரும் சொல்லலாமா? இன்னொரு நேரம். அவரே சத்தமா சொல்லு சாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1:31. வெரி குட் குட்டி பிள்ளைங்களா. சாம் சூப்பரா சொல்லிட்டான். எல்லாரும் சாமுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? நீங்களும் வசனத்தை தினந்தோறும் படிக்கணும், மனப்பாடம் எல்லாரும் பண்ணணும். ஓகேவா? ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஏசப்பாவுக்கு உங்க இருதயத்தை கொடுக்க போறீங்க. என்ன உலகம்! ஆனால் நமக்கு தான் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கு. என்ன ஒரு பூக்கள்! அடடடா, என்ன ஒரு ஜொலி ஜொலி இருக்கே அப்பா! என்ன இது ஒரு விசேஷமாக இருக்கு, நான் பார்க்காத மாதிரி இருக்கு. பாவம், ஐயோ பாவம், யாரோ விட்டு போயிட்டாங்களோ, நம்மளாவது எடுப்போம். என்ன அழகா இருக்கா! ஒரு உணர்ச்சி வந்த மாதிரி இருக்கு எடுத்த உடனே. ரொம்ப சந்தோஷம். அப்பா பாப்பா, என்ன ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா இருக்கே. சந்தோஷம். இப்படி ஒரு லைஃப்பில் நமக்கு கிடைக்கலையே. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, எவ்வளோ நேரம் ஆச்சு, வேலை வேற இருக்கு, நம்ம போவோம் வச்சுட்டு. ஐயோ, இன்னும் வேலை கிடக்குது, இப்போ வைக்கலான்னு போகலான்னு பார்த்தா வரமாட்டுக்கு. ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஆகுது. வரமாட்டுக்கு. ஐயோ, தெரியாமல் எடுத்துட்டோமே. ஐயோ, இது எப்படி இது வரமாட்டுக்கு? ஐயோ, வலிக்க, கையெல்லாம் வலிக்கியா வலிக்க. ஐயோ வலிக்கே பாப்பா பாப்பாப்பா. ஐயோ, யார்ட்டாச்சா? சரி, நம்ம நண்பனுக்காவது ஃபோன் போடுவோம். ஹலோ, டேய் நண்பா. ஹலோ, எங்கே போனா? ஒரு ரிங்கு தான் போய்கிட்டு இருக்கோ. ஹலோ, என்ன கால் எடுத்துக்க, பேச மாட்டேங்கா? ஹலோ, டே நண்பா, வாடா, நான் மாட்டிக்கிட்டேன்டா, வாடா. டே வாடா, என் வேமாவோட கையால் வலிக்கு, வாடா வேமா, வாடா, வா 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 வா. ஐயோ அப்பா, வலிக்கு, வாமா வாடா. ஐயோ, போன கை வேற உள்ள போயிடுச்சு. ஐயோ, இந்த பையனுக்கு வேற ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணுமே. ஐயோ, நம்ம லைஃப்பே இப்படி போயிருமோ. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, நம்ம என்ன முழுங்கிரும் போல தெரியுது. ஐயோ அப்பா, மாமா வேற போன் அடிச்சாரு. இந்த கையால நான் சாப்பிடணும். மாமா மாமா மாமா, இங்க வாங்க மாமா. சொல்லு மாப்பிள. மாமா என்னாச்சு மாப்பிள? பேச வேண்டிய நேரமா மாப்பிள? நீ பாரு, மலையேற போனா மாமா சொல்லுது கேளுங்க. இதுக்குள்ள போட்டவன் எவனுமே பொழைச்சா சரித்திரம் கிடையாது. இதுக்கு வழி இருக்கு. சொல்லு மாப்பிள. நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கூட்டு வருவோம். சரியா? சரி சரி. முக்கியமா ஒரு ஆள் இருக்காரு. யார் மாப்பிள? கொத்தனாருக்கு படிச்ச இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு. சரி மாப்பிள, அவரை கூட்டு வரேன், எல்லாம் சரியாயிரும். சரியா? கவலைப்படாத, எடுத்துருவோம். ஆமா, கொத்தனார் டாக்டரை கூட்டு வாயா வேமா. ஐயோ, 4க்கு 2 2 + 2 3க்கு 2 2 2 2க்கு 2
நம்ம இன்ஜினியரிங் எப்படி இன்ஜினியரிங்? A + C = 2 A² and B² மாமா மாமா and இங்க A வாரும். + 2 கொத்தனாருக்கு படிச்ச square. இன்ஜினியர் இங்க தான் இருக்காரு. பார்த்து நீங்க எப்படியாவது எடுத்துரும் சரியா? எந்த கொத்தனாரோ நாத்தனாரோ மாப்பிள ஃபர்ஸ்ட் இதை எடுத்து விடு மாப்பிள. சார் சார் ஓ சார் இங்க வாங்கயா, சீக்கிரம் வாங்கயா. என்ன சொல்லுங்க? நீதான் கொத்தனாருக்கு படிச்ச இன்ஜினியரா? நான் தான் இன்ஜினியரு. என்ன பண்ணீர் அப்படி? இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 இன்ஜினியர்னு நான் மட்டும்தான். அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன தெரியும்? நம்ம அமெரிக்காவில் ஆமா அமெரிக்கா 2 நிற்குதா? எங்க ஆமா நிக்குது. அது நான் கட்டினது தான். அப்படியா? ஆமா. சரி. அது மட்டுமா? ஆ. மலேசியாவில் ஆ. 2 நிற்கா? ஆமா. அதுவும் எங்க கை வேலை தான். சரி எல்லாம் நிக்கட்டும். இப்போ நீங்க செய்யணும். இப்ப ரீசெண்டா ஆ. நம்ம இந்தியாவில் ஆ. பூமிக்கு அடியில ஆ. ஸ்டார்ட் பண்ணி மாப்பிள ஐயோ சும்மா இரு மாப்பிள. சரி மாமா சரி மாமா சரி அவன் மாமா. நிக்கேட்டா உட்கார்ந்துகிட்டு கிடக்குறான். சரி சரி இங்க வாருங்க. கையில வந்து ஃபர்ஸ்ட் மாமா சார் இங்க வாங்க சார். சொல்லுங்க என்ன விஷயம்? இங்க பாருங்க, உள்ள கை மாட்டிக்கிருச்சு. ஓ ஹா ஹா. இதை வெளியே எடுக்கணும். எடுக்கு வேற புடுங்கு வேற நீர் நட்டு நேரா வச்சேரோ. இதை இப்ப எடுத்து காமிக்கணும். சிம்பிள். பண்ணும். வெயிட் அண்ட் சி. ஓ 2க்கு 3 2க்கு 1. என்ன குழி வெட்ட போறேரா மாப்பிள? இல்ல இல்ல மாமா அவர் ரெடியா? சரி சரி. ஓகே அளவு எடுத்தாச்சு. இது இவரை பார்த்தா இன்ஜினியர் மாதிரி தெரியலையா மாப்பிள? இல்ல கவனி மாப்பிள. மாமன் சாப்பிடணும். நீ என்ன பேர பத்தி அடக்கம் பண்ணிடுற போல தெரியல மாப்பிள. ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துருவோம் மாமா எடுத்துருவோம். ஹலோ ஐயா வெயிட் இது என்ன புது மிஷின் மாதிரி இருக்கு? புது மிஷின் இருக்குயா. இதை அப்படி வச்சோம்னா எங்க போகுது? ஒன்றும் போல சவுண்டு தான் கேட்கும். ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆயிருமா? இன்னைக்கு எடுத்துருவா? இப்பவே எடுத்துருவோம். சரி பாருங்க பாப்போம் மாமா. மாப்பிள அந்த மிஷினை பார்த்தா செத்த பாடியா இருக்கிறது மாதிரி மாப்பிள. இல்ல மாமா அது ஏதோ புதுசா வச்சிருக்காரு. போ மாப்பிள. ஐயோ இதுக்கு நானு ஒத்த கையில வாழ்ந்துட்டு போயிரும். ஐயோ மாமா இங்க வாரோம். மாமா இங்க வாங்க. என்னையா அவரு வேற பண்ணிட்டு போயிட்டாரு மாமா. என்ன விவசாயம் இல்லாத பயிலெல்லாம் வந்து சேர்ந்துருக்கானுங்களே. நம்ம தொழிலுக்கே பெரிய அவமானம் ஆகி போச்சே. மாப்பிள என்ன மாமா? என்ன மாப்பிள கலெக்டர் கூட்டு போனா இன்ஜினியரா மாப்பிள? ஐயா கொத்தனாருக்கு படிச்ச இன்ஜினியரும் இல்ல சித்தாலும் இல்ல. அட விடு மாப்பிள, அந்த பையன் சித்தாள் கூட படிச்சிட மாட்டான். ஆமா மாமா. இத கலெக்டருக்கு வர யாராவது கூட்டு போப்பா. வழி வேற ரெடி பண்ணிடுவோம் மாமா. மாமா அதெல்லாம் கவலைப்படாதோம். சரி மாப்பிள. முதல்ல இந்த பாவத்துக்கு கடந்து உள்ள நாத்த வருது. இத போக்குறதுக்கு ஒரு வழியை செய்வோம். சரி அப்புறம் கலட்டுவோம். சரி மாப்பிள. ஆமா சரி மாப்பிள. அந்த ஒருத்த வாரான். யாரோ வர செண்டு வியாபாரி மாதிரி தெரியுது. செண்டு செண்டு வேணும். செண்டு ஐயா செண்டு நம்ம செண்டு அடிச்சு ஐயா ஐயா 1 வருஷம் வாட வரும். வருமா ஐயா? ஐயா இந்த செண்டு அரபி செண்டு உள்ளுக்கு ஒரு 2 பாட்டில், இது வெளியில ஒரு 2 பாட்டில் அடிக்கணியா. பயங்கர ஸ்மெல்லு. என்ன செண்டு அடிச்சு ஒரு பயங்கர வாடை. செண்டு அடிச்சு நம்ம செண்டு அடிச்சு 1 வருஷத்துல வாடகை நிக்கும். என்னையா 1 வருஷம் என்ன ஏறி 1 நிமிஷத்துல வாடை வருது கப்புனு இல்ல பொய் சொல்லுது. இல்லையா? இல்ல பொய் சொல்ல. நம்ம செண்டு கம்ப்ளைண்ட் வராது. வரும். இல்ல இங்க வருது. வேற செண்டு தாரு. வேற செண்டு எடும் மாப்பிள. நாத்த தான் மருது மாப்பிள. வேகமான போட சொல்லு மாப்பிள. ஏதாவது இந்த நினைத்து நீளம் எடுக்காரு. இந்த செண்டு இது அமெரிக்க செண்டு. மாப்பிள என்ன போப்ப வலி கூடுது மாப்பிள. காப்பாத்து மாப்பிள. கொஞ்சம் மனம் வருது மாமோய். மனம் வருதோ? சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க வாரும் பக்கத்துல வாரும். செண்டு செண்டு ஆனாலும் போகலையே மாமா. செண்டு நான் வேற குளிச்சு 4 நாளாச்சு. என்கிட்ட இருந்தா நாத்த வருது பார்த்தா அது நாத்த தாங்க முடியலையா. என்ன பண்ண? செண்டு என்னதான் ஒரு முடிவு இருக்குன்னு தெரியலையே. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் மாமா. சொல்லு மாப்பிள. ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது சீக்கிரம் கண்டுபிடிச்சு இன்னைக்குள்ள அது முடிவு எடுக்கும். செண்டு யோ பாய் நம்ம செண்டு எப்படி நல்லா இருக்கு? நம்ம செண்டு எப்படி இருக்கு? செண்டு உங்க செண்டு அடிச்சு மறுபடியும் நாத்தம். நீ பொய் சொல்லுது. நீ பொய் சொல்லுது. நம்ம செண்டு கம்ப்ளைண்ட் வராது. வருது கம்ப்ளைண்ட் வருது.
ரெண்டு டைம் கொடுத்து கம்ப்ளைண்ட் வந்தேன். 2 டைம் கொடுத்து கம்ப்ளைண்ட் வருது. நான் போய் அடுத்த ஒரு முறை போய் பாலைவனத்துக்கு அடியில் போய் தாமரை பூ எடுத்து பேரிச்சம்பளம் எடுத்து அதுல கசக்கி பிழிந்து நான் வரும்பொழுது கொண்டு வரேன். அந்த செண்டு வாடை எல்லாம் வாடையும் மாறும். நீ அரைப்புல எதுவும் புலவர வேலை பார்த்தற தெரியலையா? இல்ல பாய் பார்க்கலாம், நான் எடுத்துட்டு வரேன், வந்து பாக்குறேன். ஐயோ மாப்பிள தாங்க முடியல மாமா. சரி மாப்பிள, அவன் பாலை வணங்கான் ஜோலை வணங்கான், என்ன மயானத்துக்கு கொண்டு வராத மாப்பிள. விட மாட்டேன் மாமா, பொம்மரை விட மாட்டேன் மாமா. இதுக்கு ஒரு வழி இருக்கு, இன்னைக்குள்ள ஒரு வழி இருக்கு. முடிச்சு காட்டுறோம், உள்ள புடிங்கி வெட்டிடுவோம், கவலைப்படாத. புடுங்க போறியா மாப்பிள? எவ்வளவு நேரம் மாப்பிள்ள, அங்க ஒரு கொத்தனார் இன்ஜினியர்கிட்ட கூட்டு போன மாப்பிள. அவன் கொத்தனார் வேலை கூட லாய்க்கல, சித்தாள் கூட லாய்க்கல. அது இருக்கட்டும் மாமா. அப்புறம் ஒரு பையன் வந்தான், செண்டுண்ணா பூண்டுண்ணா. நாத்தம் தான் வந்து வேற என் நாத்தமே போக மாட்டேங்க மாப்பிள. ஆமா ஆமா ஆமா, நாத்தம் இன்னும் போற மாட்டேங்க. இங்க வாரம் அங்க ஒரு குளம் இருக்கு, குளத்துல போய் 2 முக்கி குளிச்சேனா எல்லாம் சரியாயிரும். சரியா? என்னப்பா போய் குளியும். என்னப்பா சவுண்டு? ஐயா, எங்க மாமாவுக்கு ஒரு நாத்தம் தாங்க முடியல. சரி, ஒரு குளத்துல குளிச்சா எல்லாம் சரியாருன்னு கேள்வி. ஆமா, நம்ம குளம் தான் இருக்கு. நம்ம குளத்துல குளிச்ச பண்ணி எல்லாம் குளிச்சா சுத்தமாயி போயிரும். எருமாலாம் சிவப்பா எரிஞ்சுனாங்க. ஆமா ஆமா ஆமா, அங்கெல்லாம் என்ன முங்கினாலே போதும். சரி மாமா, நம்ம குளம் வந்து எவ்வளவு ஃபேமஸ் இன்னைக்கு. சரி மாப்பிள, ஐயா வழிவிடியா மாப்பிள, கிணறா குளமான மாத்துவா, வாயாங்க வாயா, கொலியும் ஒரு குதியும் மாப்பிள. குளத்துல என் நாத்தத்தை போக்க வந்து என்ன காலி பண்ண கூட்டு வந்திருக்கியா? அப்படிதான். ஆஹா, என்ன ஒரு சந்தோஷம். அப்பா பாப்பா, என் உருவமே தண்ணியில தெரியுதே. ஆஹா அப்பா, நல்லா இருக்கு. 4 பண்ணி நான் குளிச்ச விட நான் இப்படி அழுக்காது. இவன் குளிச்சு எவ்வளவு குளத்தை நாஸ்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஊரில் உள்ள பாவத்தெல்லாம் கொண்டு வந்துருப்பானோ. இன்னொரு தேய்ச்சிக்கணும், நல்லா இருக்கு. ஊரில் உள்ள பாவத்தெல்லாம் கொண்டு வந்துட்டியா நீ? ஐயோ ஐயோ, ஏன் நாத்தத்தை என்னால் தாங்க முடியலையே. ஐயோ, இந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் என் வாழ்நாள் ஃபுல்லாக போக்க. ஐயோ, எவ்வளோ அசுத்தத்திலிருந்து, இந்த அசுத்தத்திலிருந்து என்னை பரிசுத்தமாக்க யாரால தான் முடியும்? ஐயோ மகனே, நான் தான் இயேசு. இந்த உலகத்தில் நீ பார்க்கிற சிற்றின்பத்திற்கு பின்னே சென்று உன்னுடைய பேரின்பத்தை இழந்து விட்டாய். அசுத்தத்திற்கு பின்னே சென்று பரிசுத்தத்தை இழந்து விட்டாய். நானே உனக்கு பரிசுத்தமாயிருக்கிறேன். நானே உனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து. என்னை விசுவாசி, இந்த பாவத்தின் சிற்றின்பத்திலிருந்து நீ விடுதலையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் துர்நாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நான் உனக்கு கிருபை அளிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஏசப்பா, எனக்கு இந்த இதில் விடுதலை தந்துட்டீங்க. ஐயோ, நான் எவ்வளோ நாத்தமாக இருந்த என்னை பரிசுத்தராக மாட்டீங்க ஏசப்பா. என் கையை நல்லா பரிசுத்தமாக ஆகிட்டீங்க ஏசப்பா. நீ தான் என் பரிசுத்தர் ஏசப்பா, நீங்களே என் பரிசுத்தர் ஏசப்பா. அப்பா, உமக்கு நன்றி. ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு விபிஎஸ் தலைப்பு என்னது? இயேசு என் பரிசுத்தம், அப்படி தானே? சரி, இன்னைக்கு என் கையில் என்ன இருக்குது? அழகான கண்ணாடி இருக்குது, அப்படி தானே? உங்கள் வீட்டிலலாம் கண்ணாடி இருக்குது தானே? எதுக்கு கண்ணாடி பார்ப்பீங்க? நீ அழகாக இருக்கான்னு சொல்லி தானே பார்ப்பீங்க. ஏதாவது முகத்தில் பவுடர் அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு பார்ப்பீங்களே. இன்றைக்கி நீங்களாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. இதே போல் தான் இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப அழகானவங்க, நல்ல படிப்பில் ரொம்ப தேர்ந்தவங்க, அறிவில் சிறந்தவங்களெல்லாம் சில வாலிபர்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க. எங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க? இஸ்ரேல் தேசத்துலேருந்து பாபிலோன் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோன்னா பயப்படுறோம், அப்படி தானே? அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துலேருந்து வர்ற வாலிபர்கள்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. ஆனால் 4 வாலிபர் அண்ணன்மார் பயப்படாமல் வந்தாங்க. அதில் ஒரு அண்ணன், முதலாவது தானியல் அண்ணன். தானியல் அண்ணன் உனக்கு தெரியாதுல்ல? பாரு, தானியல் அண்ணன் வந்தாங்க. 2வது சாத்ராக் அண்ணன் வந்தாங்க. சாத்ராக் அண்ணனை பாரு. அப்புறம் மேஷாக் அண்ணன் வந்தாங்க. அப்புறம் ஆபேத்நேகோ அண்ணன் வந்தாங்க.
4 வாலிபர்களும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நீனும் ஏசப்பாவுக்கு பிரியமாக தான் நான் வாழ்கிறேன். அதே மாதிரி தான் அந்த 4 அண்ணமார் ரொம்ப பெஸ்ட்டான அண்ணமார். இவங்கெல்லாம் ரொம்ப அறிவில் சிறந்தவங்க. நீனும் நல்லா படிக்கலை, ஸ்கூலில் ரொம்ப நல்லா படிக்கலை. அதே மாதிரி இந்த அண்ணன் 4 அண்ணமாரும் ரொம்ப பெஸ்ட்டான ஆள். ஆனால் ஏசப்பா அதில் ஒரு அண்ணனை, தானியல் அண்ணன் வந்து ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருந்தாங்க. ஆனால் இவங்களெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு தலைவனை, அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா ஒரு தலைவனை ஏற்படுத்தினாங்க. நீ ஸ்கூலில் உனக்கும் லீடர் இருக்காங்க தானே, அதே மாதிரி இந்த 4 பேருக்கும் ஒரு தலைவனை ஏற்படுத்தினாங்க. இதே மாதிரி நிறைய வாலிபான மாதிரி இருக்கிறாங்க. அதில் அந்த அண்ணன் ராஜா சொல்கிறாங்க, ராஜா என்ன சொல்கிறாரு தெரியுமா, ராஜாவின் போஜனத்தை இவங்க 3 வருஷம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அண்ணமார் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் தானியலனே ராஜாவின் போஜனத்தினால நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு தீர்மானம் தானே. ராஜாவின் போஜனம்னா என்ன? பாரு, மதுபானம் குடிக்கக்கூடாதுல்ல. சின்ன வயசில் சிகரெட் அடிக்கிறது, சின்ன வயசில் பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறதுலாம் ஏசப்பாவுக்கு பிடிக்காது. அதனால இந்த போஜனத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம். மரக்கறி, அதாவது வெஜிடபிள்ஸ் அல்ல, காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, பருப்பு காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தீர்மானம் பண்ணாங்க. எந்த அண்ணன்? தானியல் அண்ணே. அந்த தீர்மானம் பண்ணி இந்த 4 அண்ணமாரும் அப்படி இருந்தாங்க. பருப்பு காய்கறி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கும்போது அந்த பிரதானிகளின் தலைவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராஜா என்ன சிறைச்சதை, அதாவது கொலை பண்ணிடுவாரே, என்ன பண்ணுறேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது இந்த தானியல் அண்ணன் சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு 10 நாள் மட்டும் ஒரு டெஸ்ட் வைங்க, சோதிச்சு பாருங்கள். நாங்கள் இந்த பருப்பு, இந்த மரக்கறிகள், அது வெஜிடபிள்ஸை சாப்பிட்றோம், அந்த மற்ற வாலிபர்களுக்கும் எங்களுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு தானியல் அண்ணன் சொன்னாங்க. பாரு, இன்றைக்கி நீ ஸ்கூலில் படிக்கிறல, கிளாஸில் படிக்கும்போது நிறைய பிள்ளைங்க உன்னை கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், நீனும் பயந்துட்டு இருக்கலாம். ஆனால் பயப்படக்கூடாது, ஏசப்பா அவங்க கூட இருக்காங்கல்ல. ஆனால் இந்த 4 அண்ணமாரும் கூட ஏசப்பா இருக்கிறனால இவங்க பயப்படலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்றைக்கி நீனும் ஏசப்பாக்குன்னு வைராக்கியம் வாழுன்னு சொல்லி தான் ஏசப்பான்னு தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. பாரு, இந்த அண்ணமார் சொன்னனால அப்போ அந்த தலைவனும் என்ன பண்ணாங்க, சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து போனாங்க. பாரு, ஏசப்பா அந்த தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணாங்க. அதே மாதிரி இவங்க பருப்பும் இந்த காய்கறியும் மாத்திரம் சாப்பிட்டு 10 நாள் மட்டும் சாப்பிட்டு பார்த்தாங்க. மற்ற வாலிபர்களும் இவங்களையும் பார்க்கும்போது அந்த தலைவன் என்ன பண்ணாங்க, இவங்க முகம் ரொம்ப கலையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அப்போ சரி இனிமே வந்து ராஜாவின் போஜனம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இனிமேல் இதே பருப்பும் காய்கறி மாத்திரம் சாப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 3 வருஷம் கொடுத்த பிறகு மறுபடியும் இவங்களை ராஜாவை என்ன செய்யுங்க, அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. அரண்மனைக்கு வந்த பிறகு இவங்களெல்லாம் சோதித்து பார்க்குறாங்க. இவங்க முகத்துலலாம் அழகாக இருக்குது, இவங்கெல்லாம் நல்லா புஷ்டியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ராஜாட்ட கொண்டு போய் விடுறாங்க, அரண்மனையில் கொண்டு போய் விடுறாங்க. அரண்மனையில் கொண்டு விடும்போது பயமாக இருக்குமா? இவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா இவங்களுக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறாங்க. உனக்குள்ளே யார் இருக்கா தம்பி தங்கச்சி? ஏசப்பா இருக்கிறாங்க. நீனும் ஏசப்பா உனக்குள்ளே இருந்தாங்கன்னா நீ பயப்படக்கூடாதுனே. நீ ஸ்கூலுக்கு போகும்போது பயப்படக்கூடாது, நீ டியூஷன் போகும்போது பயப்படக்கூடாது, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் அவங்க கூட யார் வரா? ஏசப்பா வராங்க. அந்த அண்ணமாருக்குள்ளே பயம் இல்லை. நேராக ராஜா முன்னாடி போய் நிற்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் வந்துட்டார். இவங்களெல்லாம் பார்க்குறாங்க, மற்ற வாலிபர்கள்லாம் பார்க்குறாங்க. மற்ற வாலிபர்களில் இந்த மற்ற அண்ணமாரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் சாப்பிட்டு கொழுத்து போய் ஒரு மாதிரி, இவங்க வாழ்க்கையில் பலனே இல்லாமல் முகெல்லாம் ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறாங்கள, அப்படி இருந்தாங்க. ஆனால் இந்த 4 அண்ணமாருடைய முகம், தானியல் அண்ணன் முகம் ரொம்ப அழகாக இருக்குது, சாத்ராக் அண்ணன் முகம் அழகாக இருக்குது, மேஷாக் அண்ணன் முகம் அழகாக இருக்குது, ஆபேத்நேகோ அண்ணன் முகம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி 4 அண்ணமாருடைய முகம் ரொம்ப கலையாக இருந்துச்சு, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த பாபிலோன் தேசத்தில் 10 மடங்கு சமர்த்தராக தெரிந்து கொண்டாங்க. அந்த ராஜா இன்னைக்கு தன்னுடைய ராஜாவின் போஜனத்தினால தீட்டுப்படுத்தக்கூடாது, தீட்டுன்னு என்ன, தன்னை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்ததுனால இந்த 4 அண்ணமாரையும் பாபிலோன் தேசத்தில் ஏசப்பா ஒரு பெஸ்ட்டான ஆளாக மாற்றினாங்க. அதே போல் இன்றைக்கி உனக்காக எனக்காக ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. நீ நல்லா இருக்கணும், நீ பரிசுத்தமாகணும் என்பதற்காக தான் ஏசப்பாவை சிலுவையில் அடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க.
மறுபடியும் அவர் என்ன பண்ணார், அவர் அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு வந்துட்டாங்க. அந்த ஏசப்பா இன்றைக்கும் உனக்கு பரிசுத்தம் கொடுப்பதற்காக, என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, இன்றைக்கி நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வாழ்வதற்காக, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக தான் இன்றைக்கி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் உள்ளவராய் வாழணும்னு சொல்லி விரும்புகிறாரு. இன்றைக்கி நீ அந்த ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்படணும்னு சொல்லிட்டு நீ உன்னை ஒப்பு கொடுத்தினா இன்றைக்கி உன்னையும் பரிசுத்தமாக வாழ வைப்பார். நீ இருக்கிற இடத்துல, உன்னுடைய பள்ளியில், நீ போகிற இடத்துல, உன்னுடைய சமுதாயத்தில் ஒரு பரிசுத்தமாக வாழ, நீ பரிசுத்தமாக வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தினா அந்த ஏசப்பா உனக்குள்ளே வருவார். நீனும் பரிசுத்தமாக வாழலாம். இந்த 4 அண்ணமாரோடு கூட நம்மளும் சேர்ந்து ஜெபிப்போமா? கண்ணை மூடிக்க பார்ப்போம். இருக்கிற இடத்துல தம்பி தங்கச்சி இருக்கிற இடத்துல ஏசப்பாட்ட நோக்கி பாரு, ஆண்டவரே நானும் பரிசுத்தமாக வாழணும். இந்த தானிய அண்ணனை போல, சாத்ராக் அண்ணனை போல, மேஷா கண்ணனை போல், ஆபத்தே கண்ணனை போல் நானும் பரிசுத்தமாக வாழணும் ஏசப்பான்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிற ஏசப்பா, நாங்களும் அருமையான ஆண்டவரே இந்த அண்ணமாரை போல பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த பரிசுத்தத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்களும் அந்த இயேசு என் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹாய் குட்டீஸ், வேதாம சம்பவம்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்களாம் யார் பிள்ளைங்க? ஆமாம், நீங்களாம் யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க, அப்படி தானே? ஏசப்பா பிள்ளைங்களாம் என்ன செய்யணும்? பாவத்துக்கு டாட்டா சொல்லணும், அப்படி தானே? ஆமாம், எல்லோரும் நீங்கள் பாவத்துக்கு டாட்டா சொல்லுவீங்களா? இப்போ அதை பற்றி பாடலாமா? இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். சொன்னாங்க, இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. கருப்பிடித்து நடத்துவார்னு சொன்னாங்க, இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. ஆலோசனை சொல்லி தருவாங்க, இனி வாழ்க்கையிலே கன்ஃபியூஷன் இல்லைங்க. நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். ஹலோ குட்டீஸ், இல்லை ஆக்ஷனாக நல்லா பார்த்தீங்களா? நம்ம ஜோ கிறிஸ்டா, ஜாஸ்மின், ட்ரியானா சூப்பராக ஆக்ஷன் பண்ணாங்கல்ல? ஆமாம், இவங்களோட ஆக்ஷன் பண்ண நம்ம வின்னியும் ராபியும் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களோட நீங்களும் என்ன செய்ய போகிறீங்க? சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ஓகே. இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க, இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க, இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். சொன்னாங்க, இனிமே கண்ணீர் கவலை நமக்கு இனி ஏனுங்க. கருப்பிடி
டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். நாங்க இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைங்க. இனி பாவத்துக்கு டாட்டா சொல்லுவோம். அவர் வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ளே தானுங்க. இனி வாழ்க்கையிலே பயப்பட மாட்டோம். என்னது உனக்கு பிடிக்கலையா? என்ன சுத்தம் 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 சொல்லிட்டு வர? அக்கா சொல்லு. உங்க அம்மா எப்பவும் சுத்தமாயிரு சொல்றாங்க. ஓ, எப்பவும் சுத்தமாயிரு சொல்றாங்களா? கரெக்ட் தானே ஜூலி? நீ எப்பவும் சுத்தமா இருக்கணும் தான் அவங்க அம்மா அப்பா விரும்புவாங்க. ஏசு சுவாமி அதை தான் விரும்புறாங்க தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா, உங்க அம்மா நீ இருக்கிற இடத்த நீட்டா வச்சிருக்கணும். பத்தியா எவ்வளவு குப்பையா இருக்கு பத்தியா? கீழே சுத்தமா வச்சிருக்கணும். நீ படிக்கிற இடத்த சுத்தமா வச்சிருக்கணும். காலையில் எழும்பி குளிக்கணும். இதெல்லாம் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்களா? சொல்லதான் செய்வாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு பிடிக்கவே இல்லையா? ஏன்? நீ சுத்தமா இருக்காதனால தான் சொல்லுவாங்க. இல்ல, நான் சுத்தமா இருக்கிறேன். ஓ, நீ சுத்தமா இருக்கிறியா? எப்படி சுத்தமா இருக்கிறேன்னு சொல்றேன்? சர்ப்பு போட்டு குளிக்கிறேன். ஓ, சர்ப்பு போட்டு வேற குளிக்கியா? சோப்பு போட்டு குளிக்கிறேன். சோப்பு போட்டு வேற குளிக்கியா? அக்கா, நான் சுத்தமா இருக்கேன், நல்லா பாருங்க. ஓ, நீ சுத்தமா இருக்கியா? சரி, இயேசு சுவாமி வெளியில உள்ள சுத்தத்தை பார்க்கல, உன் இருதயத்தில் உள்ள சுத்தத்தை தான் பார்க்குறாங்க. அப்படியா? ஆமா, உங்க அம்மா பக்கத்தில் இருக்கிற சுத்தத்தை சொல்லலாம், உன் மேலே இருக்கிற சுத்தத்தை சொல்லலாம். ஆனா ஏசப்பா பரிசுத்தத்தை சொல்றாங்க. ஆமா, பரிசுத்தமுள்ள பிள்ளைங்களா வாழணும்னு சொல்லி இன்னைக்கு படிக்கும்ல. பரிசுத்தமுள்ள பிள்ளைங்களா இருந்தாதான் ஏசு சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏசப்பா பரிசுத்தம் உள்ளவங்க. அப்படியா? ஐயோ அக்கா, உன் இருதயத்தை உன் இருதயத்தை ஃபினாயில் போட்டு கழுவ போறியா? இருதயத்தை ஃபினாயில் போட்டு கழுவுனால பரிசுத்தம் வராது. அக்கா அக்கா, சென்ட் போட்டு கழுவுனால பரிசுத்தம் வராது. என்ன பண்றது? எதை போட்டு கழுவுறதுன்னு பாக்கியா? சொல்லு சொல்லு சொல்லு. விம் போட்டு கழுவுனால பரிசுத்தம் வராது. என்ன போட்டு கழுவுன தெரியுமா? ஏசு சுவாமியுடைய ரத்தம் ஒண்ணுதான் உன் இருதயத்தை பரிசுத்தமாக்க முடியும். ஜூலி, அந்த ஏசப்பாவுடைய ரத்தத்தால உன் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கா? ஐயோ, அதுதானே இல்ல. அது இல்லையா? அது இல்லைன்னா நீ பரிசுத்தமுள்ள பிள்ளையா இந்த உலகத்துல வாழ முடியாது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, நீ கூட ஏசப்பாவுடைய ரத்தத்தால கழுவப்படலைன்னா ஏசு சுவாமிக்கு பிரியமான பிள்ளையா வாழ முடியாது. ஏசப்பா பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு நீ படிச்சல, பரிசுத்தமுள்ள ஏசு சுவாமிய பரிசுத்தமுள்ள உள்ளத்தோடு நம்ம பார்க்கணும்னு சொல்லி. நான் கூட பரிசுத்தமா இல்லையா? நீ எப்படி பரிசுத்தமா இல்ல? பரிசுத்தமா இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியுதா? இல்ல இல்ல, சினிமா, கெட்ட வார்த்தை, கொய் எல்லாம் இருக்கு. ஓ, எல்லாம் இருக்கா? குட்டி பிள்ளைங்களா நீங்க பரிசுத்தமுள்ள பிள்ளைங்களா இருக்கீங்களா? இல்லையா? நீங்களும் இல்லையா? சினிமா, கெட்ட வார்த்தை எல்லாம் உள்ள இருக்கா? அக்கா அக்கா, ஏசப்பா என்னைய பரிசுத்தமாக்கணும். ஓ, ஏசப்பா ஒண்ணு கூட பரிசுத்தமாக்கணுமா? எல்லாரையுமே பரிசுத்தமாக்குவாங்க. குட்டி பிள்ளைங்களா, ஏசு சாமி என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீங்க பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா வாழணும்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பாவுடைய ரத்தத்தால கழுவப்படுறதுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுப்பீங்களா? ஏசப்பா, என் இருதயத்துல இருக்கிற பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா, நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையா வாழணும்னு சொல்லி யார் யார் கூப்பிடுறீங்களோ அவங்க உள்ளத்துல ஏசப்பா வர போறாங்க. அக்கா, ஜூலி, நீ கூப்பிட்டா கூட ஏசப்பா உள்ளத்துல வருவாங்க. ஓகே ஜூலி, நீ கூப்பிட்ட மாதிரி எல்லா குட்டி பிள்ளைங்களும் கூப்பிட்டாங்க. நிச்சயமா அந்த ஏசப்பா பரிசுத்தமா அவங்கள பாதுகாப்பாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல? எல்லாரும் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, அப்படிதானே? ஜூஸ் குடிக்காத யாராவது இருக்கீங்களா? ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், பைனாப்பிள், வாட்டர்மெலன், நிறைய ஜூஸ் குடிச்சிருக்கீங்கல்ல. இப்போ கூட அக்கா உங்களுக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுக்க போகிறேன். பாருங்க, அந்த மேங்கோ ஜூஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஃப்ரெஷ் அப்படின்னு போட்டிருக்கா? தெரியலையா உங்களுக்கு? ஃப்ரெஷ் ஜூஸ். கடைக்கெல்லாம் நம்ம போனால் என்ன பண்ணுவோம்? அம்மா அப்பா கூட போனாலாம் என்ன பண்ணுவோம்? எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு கேட்போம்ல. ஃப்ரெஷ் ஜூஸ் நம்மளே எதிர்பார்ப்போம். குட்டி பிள்ளைங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழ்க்கையை தான் ஏசு சுவாமி எதிர்பார்க்காங்க.
இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த ஜூஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா? சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மேங்கோ ஜூஸ். அபி, ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மட்டும் குடிச்சா எப்படிக்கா தெரியும்? நானும் குடிக்கணும்லக்கா. ஓ, உனக்கு டேஸ்ட் தெரியலையா? இல்லக்கா. இப்போ நான் குடிக்கிற டேஸ்ட் சரிதான் பாரு. தெரியுதா? இல்லக்கா. ஐயோ குட்டி பிள்ளைங்களா, உங்களுக்கு டேஸ்ட் தெரியுதா? ஓஹோ, நீங்களும் குடிக்கலையா? நான் மட்டும் தான் குடிச்சிருக்கேனா? பாருங்க, குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும், அப்படிதானே? ஏசு சுவாமியையும் ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும். சரி, அபிக்கு நம்ம கொடுப்போமா? அபி, ஜூஸ் குடிச்சு பாரு பார்ப்போம். எல்லா ஜூஸையும் குடிச்சியா குட்டி பிள்ளைங்களா? இப்போ ஜூஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஓ, அபிக்கு சூப்பராக இருந்ததா? உங்களுக்கு? ஓ, நீங்கள் ஜூஸ் குடிக்கலையா? இதை மாதிரி தான் ஏசு சுவாமியும் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னு விரும்புகிறாங்க. குட்டி பிள்ளைங்களா, இந்த உலக பிரகாரமான ஜூஸே ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு எதிர்பார்க்குற நீங்கள் ஏசப்பாவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிள்ளைங்களா இருக்கீங்களா? எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்னு கேட்கீங்களா? பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழணும்னு ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. எதுக்கா பழைய வாழ்க்கை? போய் கெட்ட வார்த்தை, திருட்டு, இது எல்லாம் இன்னைக்கு கலைந்து போட்டுட்டு ஏசப்பா உங்கள் பரிசுத்தமுள்ள உள்ளத்தை ஏண்ட தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட நம்ம கேட்க போகிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் ஏசு சுவாமி பழையதை கலைந்து போடுங்க, புதிய மனுஷனாக மாறுங்கன்னு சொல்கிறாங்க. குட்டி பிள்ளைங்களா, இந்த விபிஎஸ் கூட உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்க போகுது. பழைய பாவத்தெல்லாம் ஏசப்பாட்ட அறிக்கிட்டீங்களா? தூக்கி தூர போட்டுருங்க, என்னை பரிசுத்தமுள்ளவனா மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு எத்தனை பேர் ஏசு சுவாமியுடைய பரிசுத்தம் உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்களும் ஃப்ரெஷ்ஷான புதிதான பிள்ளைகளா இந்த விபிஎஸ்லேருந்து திரும்பி செல்றதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். நம்ம டெய்லி ஒவ்வொரு மிஷினரி ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான மிஷினரி பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் தான் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி 1761 ஆகஸ்ட் மாதம் இங்கிலாண்டில் பிறக்கிறாங்க. இவங்க ஒரு ஏழ்மை குடும்பத்தில் உள்ளவங்க. அதனால இவங்க அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டு இவங்கள ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டுறாங்க. இவர் வந்து என்னதான் கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இப்படி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஓனர் வந்து ஒரு காயின் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து இவர் திருடிடுறாரு. அதுக்கு மேலே ஒரு உடஞ்ச காசு ஒன்று வச்சிடுறாங்க. அதனால செலவழிச்சிடுறாங்க. இது தெரிஞ்ச அந்த முதலாளி வந்துட்டு வில்லியம் கேரியை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுறாங்க. இப்போ அவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க நல்ல ஏஸ்பா பிள்ளையா இருக்காங்க. அவங்க வந்து வில்லியம் கேரிக்கிட்ட ஏஸ்பா பற்றி சொல்கிறாங்க. இதன் மூலமாக அவர் வந்து பாவ மன்னிப்பு பெற்று ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வில்லியம் கேரியோட பாஸ்டர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ நல்ல பையனாக இருக்க, கரெக்டாக சர்ச்சுக்கெலாம் வர, ஆனால் இதெல்லாம் பத்தாது, நீ வந்து இயேசுவை உன்னோட இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், உன்னுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதன் மூலமாக அவர் வீட்டுக்கு போய் முழங்கால் படிட்டு ஏசப்பா கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் என்னதான் அந்த ஷூ தைக்கிற தொழில் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சர்ச்சில் ஊழியமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவர் ஒரு புக் ஒன்று படிக்கிறாங்க. அதில் வந்து இந்த உலகத்தில் நிறைய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலைங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இதன் மூலமாக அவர் வந்து அவரே ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று கிரியேட் பண்ணி அவரோட பட்டறையில் ஒட்டி வச்சிருவாங்களாம். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குமா. டெய்லி அதை பார்த்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லை, ஒரு ப்ரேயர் டீம் ஒன்று செட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் பெரிய பாஸ்டர் ஆயிட்டாங்க. அவர் எல்லார்ட்டையுமே எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். இதுதான் வந்து அவர் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஒரு கோட். இப்போ வந்து இவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை இல்லையா, அவங்களுக்குலாம் போய் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஆப்பிரிக்கா போகவா, ஐலாண்ட் போகவா, அந்த மாதிரிலாம் அவர் யோசிக்கும் போது டாக்டர் தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட இவருக்கு பழக்கம் ஏற்படுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியா பத்தி சொல்றாங்க. இந்தியா வந்து நிறைய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம இந்தியா போறோம், அந்த மக்களுக்காக நம்ம வந்து ஏசப்பா பற்றி சொல்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வீட்டிலலாம் போய் சொல்கிறாங்க, நம்ம இப்படி இந்தியா போகலாம், நம்ம போய் அங்கே ஊழியர் செய்யலாம்னு சொல்லும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. நம்மளுக்கே நிறைய கஷ்டம் இருக்குது, அதில் இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இவரோட மனைவி டோரத்திக்கெலாம் இதில் விருப்பமே கிடையாது. ஆனாலும் இவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ வந்து இவங்க ஜூன் மாதம் கப்பல் ஏறுறாங்க. அவருக்கு 33 வயசு ஆகுது. இவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, வில்லியம் கேரி, அவங்களுடைய ஒய்ஃப் டோரத்தி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஹெல்ப்புக்காக அவங்க சிஸ்டரும் கூட வர்றாங்க. அண்ட் இவங்களோட குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங் ட்ராவலுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் இந்தியாவில் இருக்கிற கல்கட்டாவில் வந்து இறங்குறாங்க. இவங்க ஆல்ரெடி கல்கட்டா வர்றதுக்கு முன்னாடியே டாக்டர் தாமஸ் கிட்ட வங்காள மொழி வந்து கற்றுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்தோன்னா அந்த மொழியில தான் பேசுகிறாங்க, அந்த மொழியில தான் வந்து சுவிசேஷம் சொல்கிறாங்க. பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாத்தையும் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில் வந்து அவர் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்தோன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொருத்தராக சிக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஊழியம் பண்ண ஆரம்பித்த ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய 5 வயது மகனான பீட்டர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் வந்து புதைக்கிறது
குடும்பத்துக்கு கூட யாருமே ஹெல்ப் பண்ணல, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இவரே போய் குழி தோண்டி அவங்க மகனை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் அவங்க மனைவியும் வந்து மனநலமை பாதிக்கப்பட்டவங்களா ஆயிடுறாங்க. இப்போ இவருக்கு நிறைய பட்ஜெட் ப்ராப்ளமும் வருது. இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது காசு வேணும் இல்லையா, அதனால பக்கத்தில் இருந்த ஒரு டை கம்பெனியில் போய் இவர் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு சேர்த்து வச்ச ஒரு கொஞ்சம் காசில் வந்து இவர் ஒரு ப்ரெஸ் ஒன்று வைக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த டை கம்பெனி வந்து லாஸில் போக ஆரம்பிச்சிரு. இவருக்கு வேலையும் போயிடுது. இவர் ஒரு ப்ரெஸ் வச்சுட்டு இருந்தாங்களே, அதுவும் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருது. இன்னும் நிறைய கஷ்டங்கள் அவர் வந்து அனுபவிச்சாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. 7 வருஷம் கழிச்சு இவங்களுடைய ஊழியத்தின் பலனா கிருஷ்ணுபால் அப்படிங்கிறவங்க இவங்க கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இந்த கிருஷ்ணுபாலுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஆனாலும் இவங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து இன்னும் நிறைய மக்கள் கிறிஸ்துவுக்குள்ள வர்றாங்க. இப்படி ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. 1818 வருஷம் பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரி சிராம்பூரில் ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அனாதிலம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெப்ரசி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இவங்களுடைய ஊழியம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வங்காள மொழி டீச் பண்ணுற ப்ரொஃபஸராக 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே லாட்டின், சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஊழியம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய மூட பழக்கங்களை கூட ஒழிச்சிருக்காங்க. சதியனும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃபையும் சேர்த்து உயிரோட வந்து எரிச்சிருவாங்க. அந்த பழக்கம், நரபலி, பெண் சிசு கொலை, அப்புறம் இந்த கங்கை நதியில் வந்துட்டு பிறந்த குழந்தைய வந்து காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து நிறைய காரியங்களை வந்து ஒழிச்சிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து ஒரு பெரிய போராட்ட வீரர் இல்லையா, அவங்க கூடலாம் சேர்ந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கிட்டலாம் நிறைய விஷயங்களை பேசி நிறைய மூட நம்பிக்கைகள் ஒழிகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்காங்க. ஒரு தடவை வந்து வில்லியம் கேரியோட பையன் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நோய் போகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி அதில் நிறைய நெருப்புகளாம் போட்டு தன்னுடைய அந்த புண்ணு இருக்கிற உடம்போடைய அந்த குழியில் வந்து உருண்டு புரண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு வந்து அந்த தீயில வந்து வெந்து போய் கருகி அவங்க அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அறியாமையால் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இதனால தான் இவங்க அந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படியே வந்து கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் அவங்களுடைய ஊழியம் போயிட்டு இருக்கு. இப்போ இவர் மரண படுக்கைக்கு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு பயன்படவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு நான் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன், இன்னுமே எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். இப்படி இவருடைய மரண படுக்கை நெருங்குற நேரத்தில் இவரை பார்க்குறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ கூட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை பற்றி பேசாதீங்க, அதாவது இந்த கேரியை பற்றி பேசாதீங்க, இந்த கேரியோட ரட்சகரை குறித்து பேசுங்க, இப்படி தான் சொல்லுவாங்களாம். இத்தனை காரியங்களுக்கு அப்புறம் 1934 வருஷம் அவங்க மறிக்கிறாங்க. அவர் விரும்பின இந்த இந்தியாவிலே அவருடைய உடல் அடக்கம் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர் இந்தியாவில் ஊழியம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சொந்த தாய்நாட்டுக்கு திரும்பி போகவே இல்லை. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர் வந்து நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு இல்லையா. நம்மளும் வில்லியம் கேரியை போல ஏதாவது கர்த்தருக்குன்னு நம்ம வாழ்க்கையில செய்யலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? சோசிருக்கிற மேசப்பா, ஆண்டவரே, இந்த கதையை கேட்ட குட்டீஸை நீங்க ஆசீர்வதிங்க. வில்லியம் கேரியை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உமக்கென்று ஏதாவது நாங்க பண்ணணும் ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று வாழ நீங்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட் பிரேசி முடிஞ்சு விக்ரம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்லாமா? ஓகே, நம்ம மத்தியில் இப்போ 5 பேர் நிற்காங்க. 5 பேர் பின்னாடியும் அக்கா ஒரு பலூன் கட்டி விட்டுருக்கேன். இந்த கேமோட ரூல் என்ன தெரியுமா? அவங்கவுங்க பலூனை பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளணும், அடுத்தவங்க பலூனை உடைக்கணும். இந்த கேமில் யார் பலூன் உடையுதோ அவங்க அவுட்டு. இந்த கேமில் யார் பலூன் உடையாமல் இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா? ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். எல்லாரும் சர்க்கிளில் நில்லுங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வேறு வந்துக்கலாம். ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. யார் பலூன் வெளியே பாருங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. ஓ சூப்பர், 2 பேர் தான் நிற்காங்க. உள்ள ஓ ஓகே, இந்த கேமோட வின்னர் யார் தெரியுமா? ஐலின் தான் வின்னர். ஓகே, பார்த்தீங்களா குட்டி பிள்ளைங்களா, இந்த பாப்பா பலூனை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டா. இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்தத்தை பத்திரமா பார்த்துக்கணும். கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபோனை பார்த்துட்டு, கெட்ட பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு நம்ம ஏசப்பா கொடுத்த பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது. ஓகேவா? நம்ம பத்திரமா பார்த்துக்கலாமா? ஓகே, தேங்க்யூ, பாய். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு காமனான பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? பென்சில் பற்றி தான் பார்க்க போகிறோம். பென்சில் எப்படி எல்லாருக்கும் பயன்படுதோ, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி நாமளும் ஏசப்பாவுக்கு பயன்படுற பிள்ளைங்களாக இருக்கணும். பென்சில் உருவானதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி ஏசப்பா நம்மளை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றவங்களாக நாம் இருக்கணும் குட்டீஸ்.
பென்சில் எப்படி தன்னைத்தானே அர்ப்பணிக்குதோ, பென்சில் எப்படி எழுதுகிறவங்க கைக்குள்ளே அடங்கி இருக்குதோ, அதே போல் நாமளும் ஏசப்பாவோட கற்பனைகளுக்கு, ஏசப்பாவோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் குட்டீஸ். இப்போது நம்ம பென்சிலை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? எழுதுறதுக்கு, வரைகிறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ பென்சில் வச்சு எழுதும்போது ஏதாச்சும் தப்பாக எழுதிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இரேசர் வச்சு அழிப்போம்ல. இந்த பென்சில் பண்ண தப்புக்காக எந்த தப்புமே பண்ணாத இரேசர் தன்னைத்தானே நான் கரைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பென்சில் பண்ண தப்பை அழிக்குது. இந்த இரேசர் மாதிரி தான் ஏசப்பா நம்மளை திருத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏசப்பா நம்மளை திருத்தும் போது நாம் அவர் சொல்படி கேட்டு திருந்தணும். அப்போ எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இல்லையா? இப்போது பென்சில்லையே நிறையா டிஃப்ரெண்ட்டாக கலராக பென்சில் வந்திருக்குல்ல. பென்சிலில் ₹1 பென்சிலும் இருக்குது, வேறு கலர்ஃபுல்லாக நல்லா காஸ்ட்லியான பென்சிலும் இருக்குது. இந்த பென்சில்ஸில் எந்த பென்சில் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்ம காஸ்ட்லியான பென்சில், டிசைனாக கலர்ஃபுல்லாக இருக்கிற பென்சில் தானே விரும்புவோம். ஆனால் இந்த 2 பென்சிலுக்குமே ஒரே ஒரு இது தான் காமனாக இருக்குது. இந்த 2 பென்சிலுக்குமே சேம் குவாலிட்டியான லெட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ தான் வெளி தோற்றத்தில் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக மேக்கப் போட்டு அழகாக இருந்தாலும் ஏசப்பா நம்மளோட இருதயத்தை தான் பார்க்குறாங்க. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா, ஏசப்பா பிள்ளைங்களாக இருக்கணும். குட்டீஸ், நீங்களாம் பென்சில்ஸ் எப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஷார்ப்பாக இருந்தால் தானே ரொம்ப பிடிக்கும். ஷார்ப்பாக இருக்கிற பென்சில் தானே எல்லாருக்குமே அதிகமாக பயன்படும், அப்படி தானே? அந்த மாதிரி தான் ஏசப்பாவும் நாம் ஷார்ப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏசப்பா நம்ம ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு நல்ல பெற்றோரை தந்திருக்காங்கல்ல. நம்மளை ஷார்ப்பாக்குற ப்ராசஸில் பெற்றோர் ஏதாச்சும் சொல்லும்போது, நம்மளை ஏதாச்சும் கண்டிக்கும் போது, அந்த செல்ஃபோனை தொடாது, மொபைலை தொடாது, டிவியை பார்க்காது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நாமளும் வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த பென்சில் வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணுவோம்? நம்ம தாட்ஸில் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த பென்சில் மூலமாக வெளிப்படுத்துவோம்ல. அது மாதிரி தான் நாம் ஏசப்பா பிள்ளைன்றத மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். மற்றவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும். குட்டீஸ், பென்சில் பற்றி நிறைய கற்றுக்கொண்டீங்கள்ல. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? பின்பற்றி ஏசப்பா பிள்ளைங்களாக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. God bless you. Bye. கிறிஸ்துவுக்குள் அன்பான தம்பி தங்கையரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் இயேசு என் பரிசுத்தம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட கருத்து வசனத்தின்படி 1 கொரிந்தியர் 1:31 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் பாவம் நம்மை அசுத்தத்திற்கு நேராய் அழைத்து செல்லுகிற பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவன் இரக்கமுள்ள கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார். அவரே நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார். வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, நீ செல்லுகிற இடங்களில் அசுத்தம் உன்னை தொடாதபடி உனக்கு எப்பொழுதும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாளில் நம்முடைய மத்தியில் கடந்து வந்த இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பார். நீ அவரோட கூட உன் வீட்டிற்கு, பள்ளிக்கு, நீ செல்லுகிற இடங்கள் எல்லாம் அவர் உன்னோடு கூட வருகிறபடியால் அவர் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உம்மையே எங்களுக்கு தந்து
சிலுவையிலே நீர் எங்களுக்கு ஒரு பரிசுத்த வாழ்வை சம்பாதித்து வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பதால் எங்கள் இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு ஐக்கியத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தத்தினால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள பரிசுத்த தேவன் இயேசு எங்களுக்கு கிருபை செய்வாராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.